கைஸ், இப்போ நான் சொல்ல போகிற ஸ்டோரி தமிழ்நாட்டில் நடந்த ஒரு ரியல் ஹாரர் ஸ்டோரி. நீங்கள் எவ்வளோ ஹாரர் ஸ்டோரி கேள்விப்பட்டிருப்பீங்க, ஆனால் இந்த ஸ்டோரி ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். இந்த ஸ்டோரி என்னோட ஒரு ஃபாலோவர் லைஃப்பில் நடந்த ஒரு ரியல் இன்சிடென்ட். என்னோட ஃபாலோவர் அவங்க நேம் யூஸ் பண்ண வேண்டாம் சொன்னதால நான் இந்த ஸ்டோரியில் வேறு நேம் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த ஸ்டோரி 20 வருஷத்துக்கு முன்னாடி கடலூரில் இருந்தால் ஜனனின்னு ஒரு பொண்ணோட லைஃப்பில் நடந்த ரியல் ஸ்டோரி. இந்த பொண்ணோட ஃபேமிலி ரொம்ப புவர் ஃபேமிலி. அந்த பொண்ணுக்கு அப்பா கிடையாது, அம்மா ஒரு தம்பி மட்டும்தான். கடலூர் பக்கத்தில் இருக்கிற ஒரு கிராமத்தில் அவங்க தாய் மாமா பக்கத்து வீட்டில் தங்கியிருந்தாங்க. ஜனனியோட அம்மா ஒரு ஸ்கூல் டீச்சர். அதில் வர காசு வச்சு தான் ஜனனியும் அவங்க தம்பியும் படிக்க வச்சாங்க. ஜனனி டிகிரி முடிச்சுட்டு டைப் ரைட்டிங் கற்றுக்கிட்டு திருச்சியில் ஒரு கம்பெனியில் ஜாப்காக அப்ளை பண்ணான். ஜாப் இன்டர்வியூவில் 3 months கம்ப்யூட்டர் கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருந்தால் மட்டும்தான் ஜாப் கொடுக்க முடியும்னு சொல்லிட்டாங்க. அந்த டைமில் இன்டர்நெட் அண்ட் கம்ப்யூட்டர் கோர்ஸில் சிட்டி அண்ட் டவுனில் மட்டும்தான் இருந்துச்சு. ஆனால் ஜனனியோட அம்மாவுக்கு ஜனனியை டவுனுக்கு அனுப்ப பிடிக்கல. வீட்டில் ஜனனிக்கும் அவங்க அம்மாவுக்கும் ஒரே சண்டை. அந்த டைமில் ஜாப்ஸ்க்காக ஜென்ரலி கேர்ள்ஸை வெளியூருக்கு அனுப்ப மாட்டாங்க. ஸோ ஜனனியோட அம்மா இதுக்கு சுத்தமாக ஒத்துக்கல. அதனால ஜனனி அவளோட மாமா கிட்ட போய் திருச்சி போகிறதுக்கு ஹெல்ப் பண்ண சொல்லி கேட்டா. அதுக்கு அவங்க மாமா ஒத்துக்கிட்டு ஜனனி திருச்சி போக ஹெல்ப் பண்ணாரு. திருச்சிக்கு போன ஜனனிக்கு அங்கே யாரையுமே தெரியாது. ஒரு ஃப்ரெண்டோட ஹெல்ப் மூலியமா ஒரு ஹாஸ்டல் அட்ரஸ் வச்சிருந்தா. அந்த ஹாஸ்டல் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துலேயே இருந்ததால நடந்தே அங்கே போய் விசாரிச்சா. ஆனால் இப்போ அங்கே அந்த ஹாஸ்டலில் வேகன்சி இல்லைன்னு சொல்லிட்டாங்க. சுற்றி இருக்க எல்லா இடத்துலையும் தேடி பார்த்தும் எங்கேயுமே ஹாஸ்டல் கிடைக்கல. ரொம்ப ஸ்ட்ரெஸ்ல டென்ஷன்ல என்ன பண்றது எங்கே போறது தெரியாதவ பஸ் ஸ்டாண்ட்ல உட்காந்துட்டு அழுதுட்டே இருந்தான். அப்போதான் அங்கே இருந்த ஒரு லேடி ஜனனியை பார்த்து என்னாச்சு, எதுக்குமா அழுறன்னு கேட்டா. அதுக்கு ஜனனி அவளோட ஃபேமிலி கஷ்டத்தையும் எதுக்கு இங்கே வந்தான்ற விஷயத்தையும் அந்த லேடி கிட்ட சொன்னான். அதை புரிஞ்சுக்கிட்ட அந்த லேடி ஜனனி கிட்ட அதுக்கு தெரிஞ்ச ஒரு வீடு இருக்குது, அது இப்போ காலியாக தான் இருக்குதுன்னு சொன்னான். அதுக்கு ஜனனி வீட்டுக்கு ரெண்ட் கட்டுற அளவுக்கு என்கிட்ட காசு இல்லை, ஹாஸ்டல்லாம் ஓகேன்னு சொன்னான். அதுக்கு அந்த லேடி கவலைப்படாத, நீ வச்சிருக்க காசுலேயே கம்மி ரெண்டுக்கு அந்த வீடு கிடைக்கும்னு சொன்னான். உடனே அவங்க 2 பேரும் ஒரு ஆட்டோல ஏறி அந்த வீட்டுக்கு போனாங்க. அந்த வீட்டுக்கிட்ட போன உடனே ஜனனி கிட்ட அந்த லேடி இந்த வீட்டுக்குள்ள நான் வரமாட்டேன்னு, இந்த வீடு எங்க அண்ணா வீடுன்னு, அவங்களுக்கும் எனக்கும் கொஞ்ச நாள சண்டை போயிட்டு இருக்குன்னு சொன்னான். ஆனா இப்போ அவங்க வீட்டுக்கு மேல இருக்கிற ஒரு ரூம் காலியா தான் இருக்கு, நீ போய் எனக்கு ரெண்டுக்கு ரூம் வேணும்னு கேட்டா கண்டிப்பா தருவாங்கன்னு சொல்லிட்டு அந்த லேடி அங்கிருந்து வந்த ஆட்டோலயே கிளம்பி போயிட்டான். இதெல்லாம் பார்க்கும்போது ஜனனிக்கு கொஞ்சம் ஸ்ட்ரேஞ்சா இருந்துச்சு. ஆனா எப்படியாச்சும் தங்குறதுக்கு ஒரு இடம் வேணும்னு இதை அவ பெருசா எடுத்துக்கல. ஸோ அந்த வீட்டு ஓனர் கிட்ட போய் ரெண்டுக்கு வீடு வேணும்னு கேட்டான். அதுக்கு அந்த ஓனர் தனியா இருக்க லேடிஸ்க்கு வீடு கொடுக்கறது இல்ல, ஓன்லி ஃபார் ஃபேமிலிஸ்க்குன்னு சொல்லிட்டாரு. அதுக்கு ஜனனி 1 month ஆச்சு கொடுங்க, அதுக்குள்ள எப்படியாச்சும் ஹாஸ்டல் தேடி போயிடுறேன்னு சொன்னான். ரொம்ப அழுதுட்டே இருந்த ஜனனியை பார்த்து பாவம் பட்ட அந்த ஓனர் அதுக்கு ஒத்துக்கிட்டாரு. ஓனர் கிட்ட கீ வாங்கிட்டு போய் வீடை திறந்து அந்த ரூமை பார்த்த ஜனனி ஷாக் ஆயிட்டா. ஏன்னா அந்த வீடு ரொம்ப பழசா ஒரே தூசியா இருந்துச்சு. அந்த வீட்டுல ஒரு பழைய சோஃபா, ஒரு பெட், ஒரு ஃபேன் மட்டும்தான் இருந்துச்சு. அந்த வீட்டுல ஒரு ஹால் அண்ட் பெட்ரூம் இருந்துச்சு. அந்த பெட்ரூம்ல ஒரு ஜன்னல் இருந்துச்சு. அந்த ஜன்னல் வெளியே பார்த்தா ஒரு ரயில்வே ட்ராக் தெரியும். ஜனனி வீடு ஃபுல்லாக க்ளீன் பண்ணி முடிக்க நைட் ஆயிடுச்சு. சாப்பிட எதுவுமே இல்லை அவன்கிட்ட. அதனால அவன் வச்சிருந்த க்ரீம் பிரெட்டை சாப்பிட்டு தண்ணி குடிச்சு தூங்கிட்டான். கரெக்டாக மிட்நைட் 1:30 மணிக்கு ஒரு ட்ரெயின் போகிற சத்தம் கேட்டுச்சு. அதனால ஜனனியோட தூக்கம் டிஸ்டர்ப் ஆயிடுச்சு. தூக்கத்துல இருந்து எழுந்த அவ டைம் என்னன்னு பார்க்கும்போது அவன் முன்னாடி ஒரு கருப்பு உருவம் நின்றுட்டு அவளையே பாக்குற மாதிரி இருந்துச்சு. அதை பார்த்த ஜனனி கண்ணு மூடிட்டு சத்தமா கத்துனான். கத்துட்டு கண்ணு திறந்து பார்த்தா அங்க யாருமே இல்ல. ஜனனி உடனே லைட் போட்டு எல்லா பக்கம் பார்த்தா. யாருமே இல்லைன்னு தெரிஞ்சும் ஒரு பயத்துல அன்னைக்கு நைட் ஃபுல்லா லைட் ஆஃப் பண்ணாமலே தூங்கிட்டான். அடுத்த நாள் காலையில ஓனர் ஜனனி கிட்ட வந்து நைட் ஏதாச்சும் சத்தம் போட்டியாமான்னு கேட்டாரு. அதுக்கு ஜனனி அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டான். வீட்டுல இருந்து கிளம்பி கம்ப்யூட்டர் கிளாஸ் போன ஜனனி அங்கே கிளாஸ்ல தூங்கிட்டே இருந்தா. ஜனனி பக்கத்துல இருந்த ஒரு பொண்ணு ஜனனி தூங்குறது கவனிச்சா. அந்த பொண்ணு பேரு பிரியா. கிளாஸ் பிரேக்ல ஜனனி கிட்ட பிரியா கேட்டா, உனக்கு ஹெல்த்ல ஓகேவான்னு. அதுக்கு ஜனனி புது இடம், அதனால நைட் சரியா தூங்கலன்னு சொன்னான். அதுக்கு பிரியா ஜனனி கிட்ட நீ எங்கே தங்கியிருக்கேன்னு கேட்டா. ஜனனி சொன்ன அட்ரஸை கேட்டு பிரியா ரொம்ப ஷாக் ஆயிட்டா. அப்போ பிரியா ஜனனி கிட்ட ஒரு சாமி போட்டோவை கொடுத்து உன் ரூம்ல இந்த போட்டோவை வச்சுக்கோ, உனக்கு நல்ல தூக்கம் வரும்னு சொன்னான். பிரியா கொடுத்த முருகர் போட்டோவை அன்னைக்கு நைட் ஜனனி அவன் பெட்ரூம்ல வச்சு தூங்கினான். அன்னைக்கு நைட்டும் சேம் டைம் 1:30 மணிக்கு ஒரு ட்ரெயின் கிராஸ் ஆச்சு. சேம் அதே போல ஜனனிக்கும் தூக்கம் டிஸ்டர்ப் ஆச்சு. பயத்துல படுத்துட்டே கண்ணை ஸ்லோ ஓபன் பண்ணி பார்த்தா அங்க யாருமே இல்ல. ஒரு பெரிய மூச்சு விட்டுட்டு பெட்ரூம்க்கு வெளியே பார்த்தா. ஹால் ரூம்ல இருந்த அந்த உருவம் பெட்ரூம்குள்ள இருக்க ஜனனியை பார்த்துட்டே இருந்துச்சு. மறுபடியும் ஜனனி பயத்துல அதே போல கத்துனான். உடனே ஜனனி இன்னொரு பக்கம் திரும்பி சாமி பேரை சொல்லி தூங்கிட்டான். மார்னிங் கிளாஸுக்கு போன ஜனனி பிரியா கிட்ட நடந்த எல்லா விஷயத்தையும் சொன்னான். கிளாஸ் முடிஞ்சு பிரியா ஜனனியை பக்கத்துல இருக்க முருகர் கோயிலுக்கு கூட்டிட்டு போனான். அங்க போய் ஒரு கயிறு வாங்கி ஜனனி கையில கட்டினான். பிரியா ஜனனி கிட்ட இன்னைக்கு நைட் உன்னோட பெட்ரூம் டோரை க்ளோஸ் பண்ணிட்டு தூங்குன்னு சொன்னான். இந்த காலத்துல இப்படி ஒரு ஆவி பேயில இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு, புது இடம்னால நீ பயப்படுறன்னு தைரியம் கொடுத்து ஜனனியை வீட்டுக்கு அனுப்பி வச்சா. அன்னைக்கு நைட் பிரியா சொன்ன மாதிரியே ஜனனி பெட்ரூம் டோர் விண்டோ எல்லாத்தையுமே க்ளோஸ் பண்ணிட்டு தூங்கினான். சேம் அதே போல அன்னைக்கு நைட்டும் 1:30 மணிக்கு ஒரு ட்ரெயின் கிராஸ் ஆச்சு. சேம் அதே போல ஜனனி தூக்கமும் டிஸ்டர்ப் ஆச்சு. உடனே எழுந்திரிச்சு அங்கே இங்கன்னு பார்த்தான்.
ஆனால் அங்கே யாருமே இல்லை. ஸோ தைரியமாக படுக்கலாம்னு நினைக்கும் போது சடனாக டோர் யாரோ தட்டுற மாதிரி சவுண்ட் கேட்டுச்சு. யாரோ கதவு தட்டுற சவுண்ட் அதிகமாக கேட்டுகிட்டே இருந்துச்சு. ஜனனி தைரியமாக கதவு கிட்ட போய் சத்தமாக யார் நீ எதுக்கு இப்படி பண்ணுறேன்னு கேட்டா. உனக்கு என்னதான் வேணும்னு கேட்டா. ஆனாலும் அந்த கதவு தட்டுற சத்தம் குறையவே இல்லை. அப்போதான் ஜனனி நான் இங்கே இருக்க மாட்டேன், நாளைக்கு காலையிலே இங்கேருந்து போயிடுறேன்னு சொன்னான். அவன் இப்படி சொன்னதுக்கு அப்புறம் தான் அந்த கதவு தட்டுற சத்தம் நின்றுச்சு. அப்போதான் ஜனனி டிசைட் பண்ண இங்கேருந்து கிளம்புறதா நல்லதுன்னு. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஜனனி ஒரு டெலிஃபோன் பூத்துக்கு போய் பிரியா வீட்டுக்கு கால் பண்ணி பிரியா கிட்ட நடந்தது எல்லாத்துமே சொல்லி நான் வீடு காலி பண்ணி ஊருக்கு கிளம்புறேன்னு சொன்னான். இது கேட்ட பிரியா நான் வர வரைக்கும் வெயிட் பண்ணு, நான் வந்ததுக்கு அப்புறம் டிசைட் பண்ணலாம்னு சொன்னான். ஃபோன் பேசிட்டு வீட்டுக்கு வர வழியில ஜனனி கையில இருந்த கயிறு லூஸ் ஆகி கீழே விழுந்துச்சு. ரொம்ப பயந்து டென்ஷன்ல இருந்த ஜனனி அதை சரியா கவனிக்கல. வீட்டுக்கு போய் டோர் ஓபன் பண்ணும்போது சடனா ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருந்த ஒரு உருவம் ஜனனி கிட்ட வேகமா வந்துச்சு. ஜனனி உடனே வீட்டை விட்டு வெளியே ஓடி வந்து சத்தமா கத்துனான். அப்போதான் வீட்டு ஓனர் ஜனனி கிட்ட வந்து என்னாச்சுன்னு கேட்டாரு. ரொம்ப பதட்டமா இருந்த ஜனனி ஓனர் பார்த்தியும் பயந்துட்டான். அப்போதான் அங்க வந்த பிரியா ஜனனிய பக்கத்துல இருந்த ஒரு கோயில் கூட்டிட்டு போய் அவளை சமாதானப்படுத்தினான். பிரியா கூட பிரியாவோட அண்ணனும் வந்திருந்தாரு. ஜனனி கொஞ்சம் கூல் ஆனதுக்கு அப்புறம் நடந்தது எல்லாத்துமே பிரியா கிட்ட சொன்னான். அப்போதான் பிரியாவும் பிரியாவோட அண்ணனும் அந்த வீட்டுல உண்மையாவே பேய் இருக்குதுன்னு சொன்னாங்க. சில வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கப்பல் ஒரு வில்லேஜ்ல இருந்து ஓடி வந்து கல்யாணம் பண்ணி இந்த வீட்டுல தான் தங்கி இருந்தாங்க. கொஞ்ச நாள் வரைக்கும் எல்லாம் நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. ஆனா ஒரு நாள் அந்த பையனோட ஃபேமிலி வந்து அந்த பையனை பிரெயின் வாஷ் பண்ணி கூட்டிட்டு போய் அந்த பையனுக்கு வேற கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. இதை தாங்க முடியாம அந்த பொண்ணு ஒரு நாள் நைட் அந்த வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற ரயில்வே ட்ராக்ல மிட் நைட் 1:30க்கு சூசைட் பண்ணி இறந்து போயிட்டான். அதுல இருந்து அந்த வீட்டுக்கு யார் குடி வந்தாலும் இப்படிதான் ஏதாச்சும் பண்ணி அந்த பேய் அவங்கள தொடுத்துடும். அந்த வீட்டு ஓனருக்கு ஒரு பொண்ணு ஒரு பையனும் இருக்காங்க. அவங்க இந்த வீட்டு விற்க ரொம்ப ட்ரை பண்ணாங்க. ஆனா இந்த விஷயம் தெரிஞ்சதால யாருமே அந்த வீடை வாங்க வரல. ஸோ இந்த மாதிரி வெளியூர்ல இருந்து யாராச்சும் வந்தா அவங்கள அங்க தங்க வச்சு அங்க எந்த ஆவி இல்லைன்னு காட்டிட்டு அந்த வீடை விற்கலாம்னு இருந்தாங்க. ஸோ இந்த நேரத்துல தான் நீ கரெக்டா வந்து மாட்டிக்கிட்டேன்னு பிரியாவோட அண்ணா ஜனனி கிட்ட சொன்னாரு. இதெல்லாம் கேட்ட உடனே ஜனனி லக்கேஜ் பேக் பண்ணிட்டு ஊருக்கு கிளம்பிட்டான். ஜனனி ஊருக்கு போனதுக்கு அப்புறம் அவளுக்கு ஒரு ஸ்கூல் டீச்சர் ஜாப் கிடைச்சிச்சு. பழசுலாம் மறந்து லைஃப் கொஞ்சம் நல்லா போயிட்டு இருந்துச்சு. இதெல்லாம் நடந்து 25 இயர்ஸ்க்கு அப்புறம் ஒரு நாள் ஜனனி பிரியாவோட பொண்ணு கல்யாணத்துக்காக மறுபடியும் திருச்சிக்கு போனான். அப்போ ஜனனி அவன் தங்கியிருந்த இடத்தை கிராஸ் பண்ணும்போது அங்கே அந்த வீடு இல்லை, ஒரு காம்ப்ளெக்ஸ் கட்டி இருந்துச்சு. அப்போதான் ஜனனி பிரியா கிட்ட கேட்ட எப்படி இங்கே காம்ப்ளெக்ஸ் கட்டியிருக்காங்கன்னு. அப்போதான் பிரியா ஜனனி கிட்ட நீ போனதுக்கப்புறம் ஒரு சாமியாரை கூப்பிட்டு இந்த பேய்க்கு காரியம் பண்ணாங்க, அதுல இருந்து அந்த பேய் தொல்லை இல்லை, அதுக்கப்புறம் தான் இந்த காம்ப்ளெக்ஸ்ல கட்டினாங்கன்னு சொன்னான். ஸோ கைஸ், நீங்க ஏதாச்சும் இது போல கம்மி காசுல லேண்ட் இல்லை வீடு வாங்குவீங்கன்னா அக்கம் பக்கம் நல்லா விசாரிச்சு வாங்குங்க. உங்க ஃபேமிலியை நல்லா பார்த்துக்கோங்க. See you in next video.